வணக்கம் மக்களே. 3 நாளைக்கு முன்னால் வந்து பூ பறித்தேன். அடுத்தது இப்போ பறிக்க வந்துருங்க. பார்த்துருங்க, பாருங்கள், காலையில் வந்து பூக்கள் பறிக்க வந்துருக்கோம். இவ்வளோ கிடைக்கும்னு பார்த்து சொல்லேன். பாருங்கள், இந்த பூக்கள் பறித்து முடிஞ்சோடனே இந்த கொப்புகளை எல்லாம் இப்படி ஒடிச்சு விட்றணும். பார்த்துருங்க, இப்படி ஒடிச்சு விட்டா அடுத்தது உடனே துளிர் வரும். துளிர் வந்து அடுத்தது பூக்கள் வந்துடும். இதெல்லாம் இப்படி ஒடிச்சு விடணும். ரெண்டு பூனைக்கு பாருங்க, மல்லிகையிலையும் நிறைய பூனைக்கு இந்த கொம்புகளெல்லாம் இப்படி ஒடிச்சு உள்ளே எடுத்துடணும். பார்த்துருங்க, சிலவங்க கத்திரி வச்சு வெட்டுவாங்க. நான் கத்திரி வச்சு வெட்டையில் இப்படி ஒடிச்சு எடுக்கேன். பார்த்துருங்க, பாருங்க. அடுத்தது நம்ம அப்படி ஒடிச்சு விட்டு உடனே தொழில்கள் வந்தாச்சு. விற்றுலாம் பாருங்க. மல்லிகையில் எல்லாம் எப்பவும் எங்கள் வீட்டில் நிற்க மல்லிகையில் எப்பவும் மொட்டம் பூவும் தான். பார்த்துருங்க, ஒரு நிறைய பூக்காமல் இருந்தாலும் ஒரு நாள் ஒரு 10 பூவாவது பூக்காமல் இருக்காது. பார்த்துடுங்க, எப்படி பாருங்கள். இன்னைக்கு காலையில் கிடச்சிருக்க பூ. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.